கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். இதோ முதல் ஆடியோ. எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல எனக்கு எங்க அம்மாவுக்கு நீ சாகு நான் சாகுன்னெல்லாம் இருந்தோம் அண்ணா. கன்னி அம்மாவை என்னைக்கு நான் எடுத்து வச்சனோ அண்ணா, ஆனா எடுக்கிற அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை அண்ணா. அதையும் தாண்டி அன்னைக்கு நான் கையெடுத்தேன் அண்ணா. உண்மை அம்மா, பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். ஒரு கன்னி தெய்வத்தை நினைத்தவுடன் எடுத்துவிட முடியுமா என்றால் முடியவே முடியாது. எப்பொழுது தெய்வத்தை உன் வீட்டிற்குள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே பிரச்சனைகள் ஆரம்பித்துவிடும். பிரச்சனைகள் ஆரம்பித்த உடனே சிலருக்கு தோணும், இந்த கன்னியை கும்பிடணும்னு நினச்ச உடனே தானே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு தோணும். சிலர் சொல்லுவாங்க, கன்னியை கும்பிடணுமா, துட்டுக்கு எங்கே போவேன், இப்போ செலவழிக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அன்னைக்கு கன்னியை கும்பிடுற அன்னைக்கு பைக்கில் போய் விழுந்து கிடப்பாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், கன்னி தெய்வத்திற்கு பணி செய்ய ஆசைப்படுபவர்கள், கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட ஆசைப்படுபவர்கள் அன்று ஒரு நாளுமாவது முழு கவனமாக இருங்கள். ஏதாவது ஒரு பிழையை வர வைக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாத்தான்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பில்லி சூனிய ஏவல்கள் பல பிரச்சனைகளை தரும். ஆகவே அவ்வளவு எளிதாக கன்னி தெய்வத்தை எடுத்துவிட முடியாது என்பதற்காகத்தான் பல வீடுகளில் நானே உழைத்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஜாமான் வாங்கணுமா நானே போவேன், நானே ஹெல்ப் பண்ணுவேன், நானே எல்லாம் செய்வேன். அன்றைக்கு முழுசும் நான் சாப்பிட மாட்டேன், அந்த கன்னி தெய்வத்திற்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் விரதம் இருப்பேன். இதெல்லாம் பார்த்து எல்லாம் பழகி எடுத்து இப்போ அந்த பணியெல்லாம் என்னை செய்ய விடாமல் அத்தைகள் நிறுத்தி விட்டார்கள். போதும் ஐயா, நீ உழைத்தது, வரும் பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்து சொல், நீ எங்கும் சென்று நீ வேலை செய்ய வேண்டாம் என்று என்னை நிறுத்தி விட்டார்கள். நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, வேலை செய்கிற கேரக்டர் கிடையாது. இருந்த இடத்துலேருந்தே பல விஷயங்களை என் தேவைகளுக்கே நான் ஆள் வைத்து செய்யக்கூடிய ஒரு நபர். ஆனால் கன்னி தெய்வத்திற்கு ஒன்றென்றால் நான் ஓடோடி சென்று நானும் ஒரு ஆளாக பானை சமைப்பேன், அந்த வீட்டுக்கு தேவையான சொலவு, கன்னிப்பெட்டி, விளக்கு எல்லா விஷயத்தையுமே வாங்கி கொண்டு போய் ஒப்படைப்பேன். நானே உழைச்ச காலங்களெல்லாம் உண்டு. ஆனால் இன்று அப்படி இல்லை. இருந்த இடத்திலிருந்தே இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க ஆள் வைத்து செய்கிறேன். மகிழ்ச்சி உறவே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமாம், உண்மை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறுவது போல கன்னியை எடுப்பது அவ்வளவு அரிதான காரியம் அல்ல. கன்னியை எடுக்க உங்களுக்கெல்லாம் நான் கிடைத்திருக்கிறேன் என்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் வழி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நான் இங்கு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எந்த காலத்தில் இப்படி கன்னி தெய்வத்திற்காக உழைக்க இப்படி 370 380 பதிவுகள் போட்டவர்கள் யார்? ஒருவரும் கிடையாது. ஒரு பதிவு போட்டிருப்பான், 2 பதிவு போட்டிருப்பான். ஒரு கண்ணின்னா என்னன்னே தெரியாமலாம் பதிவு போடுறான். கஷ்டத்தை பார்த்தோடனே சாமி கும்பிட்றதை விட்டுருதான், கஷ்டத்தை பார்த்தோடனே நஷ்டத்தை பார்த்தோடனே கண்ணி அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு எல்லாம். என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் நான் பட்டிருக்கக்கூடிய வேதனைகளும் சரி, கஷ்டங்களும் சரி, நஷ்டங்களும் சரி சாமானியப்பட்டது கிடையாது. அனைத்தையும் கடந்து இன்றும் கன்னி தெய்வத்திற்காக ஓடோடி கொண்டிருக்கிறேன் என்றால் 100% கன்னி தெய்வத்தின் அருமை அறிந்ததனால், அதோடைய பெருமை தெரிந்ததனால் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை போன்று நீங்களும் அதை உணர வேண்டும், நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியமாக மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன். அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன்னா, என் கன்னி தேவை என் கூட இருக்காங்க. பேசும்போதும் நாங்கள் நினைக்க நேரம் சுமல் வரும், மறி கொழுந்து வாசம் வரும், அப்படி ஜம்முன்னு இருப்பாங்க அண்ணா. விளக்குல அழகா தெரியுவாங்க. ரோஸ் எல்லாம் வச்சா இறுக்கி பிடிச்சிக்கிடுவாங்கல்ல அண்ணா, அது மாதிரி பிடிச்சிக்கிடுவாங்க அண்ணா. லேசாக தான் சொருகி வைப்போம், அவ்வளவு இதாக இருக்காங்க. ஆனால் அவங்கள இவ்வளோ நாள் நான் பட்னி போட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் அண்ணா. இனி நீங்கள் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. எப்போ இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சோ, இவ்வளோ நாள் பட்டினி போட்டுட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தெரியாமலேயே ஒளிந்துவிடும் என்பது போல, உங்கள் தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருக்கிறீர்களே தவிர தெரிந்த பின்பு வழிபட ஆரம்பித்து விட்டீர்களே, அதுவே போதும். அதற்கே அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும். ஆகா, என் பிள்ளை என்னை வணங்க ஆரம்பித்து விட்டாள், ஆகா என் பிள்ளை தேட ஆரம்பித்து விட்டாள், ஆகா என் பிள்ளை என்னை அழைக்க ஆரம்பித்து விட்டாள் என்று ஓடோடி வருவார்கள். அன்பு பிள்ளைகளே, இது போன்று உணர்வுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய உணர்வு பாருங்கள். நான் தெரியாமல் இத்தனை காலங்கள் என் தெய்வத்தை பட்டினி போட்டு விட்டேனே என்று உணர்வோடு பேசும் இந்த குழந்தையை பாருங்கள். நல்லதே நடக்கட்டும், நல்ல நினைவிற்கு கன்னி தெய்வம் கூடையே இருப்பார்கள் என்பது போல அந்த மகள் ஒரு வார்த்தையை கூறினாள், நான் நினைக்கும் நேரத்திலெல்லாம் மறிக்கொழுந்து வாசனை எனக்கு காட்டுவார்கள் என்று. நிச்சயமாக காட்டும், நிச்சயமாக உன்னோடு இருக்கும் என்பதை உறுதியாக கூறி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஒன்றுமே தெரியாதண்ணா, ஆனால் ஒரு வழியாக எனக்கு உங்கள் புண்ணியத்திலையும் கருப்பசாமி புண்ணியத்திலையும் எங்கள் அத்தையை நான் கையெடுக்கிறேன் அண்ணா. என்னுடைய ஆயுள் உள்ள வரைக்கும் என்னால் ஏண்டதை வச்சு அவங்களுக்கு நான்
உணவு கொடுத்து அவங்கள நான் பார்த்துக்குவேண்ணா, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிடுவேண்ணா. நான் என்னுடைய காலம் வரைக்கும் நான் செய்வேண்ணா. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பா நான் அதுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுடைய தலைமுறையே வந்து கும்பிடுவாங்க அண்ணா. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அண்ணா. என் தங்கச்சி பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான், சென்னையில் இருக்கான். நிச்சயமாக அனைவரும் ஒன்று கூடும் நேரங்கள் வரும். ஒன்று கூடி அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் இல்லை, வருவார்கள். அதற்கு முன்பாக அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபடுங்கள். ஏனோ தானோ என்று வழிபட்டு வழிபாடில் தவறு நடந்துவிடக்கூடாது. காலன் போக்குவிட்டு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அண்ணா ஓரளவுக்கு வந்திருக்கேன் அண்ணா. எனக்கு தெய்வங்க எல்லாருமே துணையா இருந்தாங்க அண்ணா. ஆனா இப்ப உங்களுடைய உதவி, உங்களுடைய வேண்டுதல், நீங்க என்னை ஆசீர்வதிச்சீங்க பாருங்க அண்ணா. எனக்கு அத்தையே வந்து என்னை ஆசீர்வதிச்ச மாதிரி இருக்கு அண்ணா. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. எனக்கு கூட பிறந்தவங்க தான் எனக்கு உதவி செய்யலை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை, என்னால் உனக்கு எடுத்து தரேன் கண்ணியேன்னு. எனக்கு அதுவே போதும் அண்ணா. நான் சிறுக சிறுக சேமித்து வச்சு கண்டிப்பாக கண்ணி அம்மாவை எடுப்பேன் அண்ணா. என்னோட காசு பெருசு இல்லைம்மா. உன் ஊரை சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, உன்னால் எவ்வளோ சேர்த்துருக்க முடியுதோ அதை சொல்லு. எத்தனை ஆயிரம் ஆனானே, எத்தனை லட்சம் ஆனானே, நான் இருக்கேம்மா. கன்னி தெய்வத்தை எடுத்து தரேன், பயப்படாத. பணம் ஒரு மேட்ரே இல்லை. உன்னை மாதிரி கஷ்டப்பட்டவளுக்கு தான் எடுத்து தரணும். பணம் இருப்பவர்களிடத்திலே பணத்தை வாங்கி கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்கிறது இயல்புமா. பணம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுத்து கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுப்பவன் நான் என்பதை உறுதியாக தைரியமாக சொல்வேன். என்னென்னா இது சாதாரணப்பட்ட இடம் இல்லை, இது பொது வழி. இதில் சொன்னால் பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் கூட ஏழை எளியவர்கள் மட்டும் என்னிடத்தில் கேட்கட்டும். எல்லோருக்கும் நான் செய்ய போவதில்லை. ஏன்னா கன்னி எடுக்கிறவன்லாம் ஏழை கிடையாது. சொந்த வீடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கன்னி தெய்வத்தை எடுக்க முடியும். சொந்த வீடு இருக்கிறவன் கஷ்டப்பட்டவன் இல்லாமா. சொந்த வீடு இல்லாமல் எத்தனை பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, என் கண்ணியை எடுக்க முடியவில்லையே, எனக்கு சொந்த வீடு இல்லையே என்று இருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நீ ஒரு மாற்றுத்திறனாளி போன்று எனக்கு தெரிகிறது. கவலைப்படாதே. உன் கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சரி செலவழிக்க நான் இருக்கிறேன். அதற்கு மேலே வார்த்தையே இல்லைம்மா. நீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உனக்கு தெரியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுமா. எது வந்தாலும் நான் இருக்கிறேன், பார்த்து கொள்ளலாம். உன்னால் 100 ரூபாய் தர முடியும் என்றால் போதும், மற்றவை நான் பார்த்துக்கொள்கிறேன். மகிழ்ச்சியம்மா. மீண்டும் உன்னுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன். முடிஞ்ச தொகையை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அண்ணா. எனக்கு ராஜபாளையம் பக்கத்துல தான் அண்ணா 6 ரூபா டிக்கெட் அண்ணா. ராஜபாளையத்துல இருந்து அண்ணா, நீங்க நல்லா இருக்கணும் அண்ணா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் எல்லா கன்னிகளும் நல்லா வருவாங்க, நல்லா உங்களை ஆசீர்வதிப்பாங்க அண்ணா. நான் எனக்கிட்ட உங்ககிட்ட பிடிச்சது நேர்மையா டக்கு டக்குன்னு பேசுவீங்களா அண்ணா. அதுதான் நான் ரொம்ப ரொம்ப இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆடியோவை முழுசாக கூட கேட்கல, ஆனால் நான் பேசியிருக்கேன், என்ன நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறா. மகிழ்ச்சி அம்மா. டக்குன்னு பேசுவதற்கு காரணம் நான் வணங்கக்கூடிய அந்த கன்னி அம்மாக்கள் தான். மனதில் தென்பட்டதை எதை பற்றியும் யோசிக்காமல் நேரடியாக கேட்டு விடுவேன். தவறென்றால் தட்டி கேட்பேன், சரி என்றால் வாழ்த்து கூறுவேன். இதுதான் என்னுடைய குணம். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து தர காத்திருக்கிறேன் அம்மா. ராஜபாளையத்தில் இல்லை, எங்கே இருந்தாலும் ராஜஸ்தானிலே இருந்தாலும் நான் எடுத்தாரேம்மா. கவலைப்படாண்டாம், பார்த்துக்கொள்ளலாம். மகிழ்ச்சி. அடுத்த ஆடியோவை கேட்போம். துணை அண்ணா. அண்ணா, நான் முத அகல் விளக்குல தான் அண்ணா ஏற்றினேன். அதுக்கப்புறம் அவங்களா வந்து வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லி 4 முக விளக்கு கொடுத்தாங்க அண்ணா. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணா. எடுத்தே தீரணும்னு மண் விளக்கு தான் அண்ணா வாங்கிட்டு வந்து முத என் கன்னியம்மாவை நான் கையெடுத்தேன். எடுத்த ஒரே வாரத்துல அந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன். அவரு தவணையில தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வீடு தேடி வந்து வாங்கிக்கோங்க அக்கா, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்கன்னு சொன்னாங்க அண்ணா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது அனைத்தையும் 2000 ரூபாய்க்கு மேல நான் கடனா வாங்கிட்டு வந்து 700 1000 ரூபா கட்டியிருக்கேன் அண்ணா. இன்னும் மீத ரூபா கட்டணும் அண்ணா. நான் தைக்க போவேன், அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிடுவேன் அண்ணா.
ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க. நானும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் ஆசை. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுக்கட்டும். உங்க மூலியமாவே நான் உங்களை செய்ய சொல்லுவேன் அண்ணா. உங்களுக்கு நான் ஒரு தொகை அனுப்புவேன் அண்ணா. நான் நல்லா வருவேன். நான் உழைச்ச காசுல 4 பேருக்கு நல்லது செய்யணும். ஆனா என்னால தேடி கொடுக்க முடியாதுண்ணா. ஏன்னா எனக்கு நடக்க முடியாது இல்லையா? அதனால அண்ணா இந்த பதிவை நீங்க பார்ப்பீங்க, நம்பிக்கையோட சொல்றேன். என்னால ஒரு முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அத்தை திருவிழாவோட நான் அனுப்புவேன் அண்ணா. அன்பு பிள்ளையே, நீ மாற்றுத்திறனாளி என்று இப்போதான் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நான் சொன்னேன். நீ பேசுவதை பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளி போன்று இருக்கிறது என்று கூறினேன். இந்த ரெக்கார்டில் நீ சொல்கிற என்னால் நடக்க முடியாதுன்னு. உன் மனசை பாராட்டுறேன். இதில் நீ ஒரு விஷயம் சொன்னாமா, ஆடி 30 அத்தை விழாவுக்கு நான் என்னால் இயன்ற பணத்தை அனுப்புவேன் என்று. தவறாக நினைக்க வேண்டாம் அன்பு பிள்ளையே. அத்தைகளின் விழாவுக்கு நன்கொடை எதுவும் வாங்குவதில்லை, காணிக்கை எதுவும் வாங்குவதில்லை. பணம் என்ற பேச்சுக்கே அங்கு இடம் இல்லை. ஒரு தனி மனிதனின் உழைப்பால் அங்கு எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ சேர்த்து அந்த அத்தைகளின் விழாவை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அள்ளி கொடுக்க என்னை படைத்திருக்கிறான் இந்த ஆண்டவன், உலகை படைத்தவன். அத்தைகள் என்னை செதுக்கி இருக்கிறார்கள், அத்தைகள் என்னை உருவாக்கி இருக்கிறார்கள். ஊருக்கே அளந்து கொடுக்காதே அள்ளி கொடு என்று. ஆகவே எந்த குறையும் இல்லாமல் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சங்கடங்கள் இருக்கும், தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும், வியாபாரத்தில் சங்கடங்கள் இருக்கும். எது இருந்தாலும் எனக்கு தோல்வியே இருக்காது. வெற்றி 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 என்ற 3 எழுத்து சொல்லுதான் இருக்குமே தவிர அச்சம் என்ற 4 எழுத்து சொல் எனக்கு வரவே வராது. பயம் என்ற 3 எழுத்து சொல்லும் எனக்கு வரவே வராது. ஏனென்றால் நான் வணங்கும் லைசால் அம்மா 3 எழுத்துக்கு சொந்தக்காரி. ஆகவே எனக்கு வெற்றி என்னிடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். நான் வணங்கும் ரூபினிஷா அம்மா 4 எழுத்துக்கு சொந்தக்காரி. ஆகவே அச்சம் என்ற எழுத்து என்னை நெருங்கவே நெருங்காது. அச்சத்திற்கே அச்சத்தை கொடுக்கும் அத்தைகளை கையில் வைத்திருக்கிறேன். எதற்கும் அசராமல் சொல்வேன். கவலை வேண்டாம் மகளே, உனக்கும் உன் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, நீ எனக்கு தர வேண்டுமா என்று கேட்டால் வேண்டவே வேண்டாம், ஆசைப்படு. தரக்கூடிய வாழ்க்கையை அந்த கன்னி தெய்வம் தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு பணம் வேண்டாம், உன் பாசம் போதும், உன் அன்பு போதும். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேள், தர தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உன்னுடைய கூகுள் பே நம்பரை அனுப்பு. முதலில் அந்த கன்னி தெய்வத்திற்கு வாங்கிய அந்த குத்து விளக்குக்கும் அந்த பொருளுக்கும் நான் பணம் அனுப்புகிறேன். அன்பு பிள்ளையே, கண்கிழங்கி விட்டேன். கண்ணீர் வந்து விட்டது. ஏன் வருகிறது என்று தெரியவில்லை. நீ யார் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குத்து விளக்கு கடனாக இருக்க வேண்டாம், அதுக்கு நான் பணம் அனுப்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கன்னி தெய்வத்தின் துணையோடு நிறைய குடும்பங்கள் வாழ வேண்டும். கண் கலங்கி சொல்கிறேன். இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. நீ ஏன் குழந்தை இல்லை என்று நினைக்கிறாய் தாயே? நீ வணங்கும் கன்னி தெய்வமே ஒரு குழந்தை தானே. உனக்கு குழந்தை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்று சொல். உன் கன்னி தெய்வத்தின் பெயர் தெரிந்தால் அந்த பெயரை சொல். அது தெரியவில்லை என்றால் ஒரு பெயரை வைத்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபடு. என் பிள்ளை யார் என்று கேட்டால், உனக்கு பிள்ளை இருக்கிறதா என்று கேட்டால் அந்த கன்னி தெய்வத்தின் பிள்ளையின் பெயரை சொல், அந்த தெய்வத்தின் பெயரை சொல். விரைவில் உனக்கு பிள்ளையாகவே கன்னி தெய்வம் வந்து பிறக்கும் என்று கூற மாட்டேன். கன்னி தெய்வம் பிள்ளையை தருவார்கள் என்று கூறுவேன். மகிழ்ச்சி அம்மா, கண் கலங்கி விட்டேன். பரவாயில்ல, உடன் பிறந்தவர்களை நினைத்து வருந்தலாம், தனக்கு ஒரு பிரச்சனை என்று நினைத்து வருந்தலாம், தன் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் வருந்தலாம், கண்ணீர் வரலாம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உனக்காக, உன் கன்னி தெய்வத்திற்காக கண்கணக்கி இருக்கிறேன் என்றால் என் பேச்சு திணறுகிறது. வார்த்தை வரல. என் பேச்சு திணறுகிறது, திணறலாம். ஆனால் இது ஆனந்த பேச்சு, அன்பான பேச்சு, ஆன்மீக பேச்சு. நிச்சயமாக நாம் எல்லாம் வாழ்வோம் என்று உறுதியாக கூறுகிறேன். அன்பு பிள்ளையே, கவலைப்படாதே. உன் கஷ்டம் நீங்க போகிறது, தீர்ந்து விட போகிறது கன்னி தெய்வத்தின் மூலமாக. அதற்கு முன்னாக உனக்கு மிகப்பெரிய ஒரு பலம், அத்தைகளின் பிள்ளை நான் கூறுகிறேன். வாழ்வாய் அம்மா, வாழ்வாய், வளமோடும் நலமோடும் வாழ்வாய். மனதார வாழ்த்துகிறேன். நல்லாயிரு, நல்லாயிரு, நல்லாயிரு. அன்பு பிள்ளைகளே, இந்த பிள்ளைக்காக தான் உங்களெல்லாம் வேண்ட சொன்னேன். உங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்திட்ட வேண்டுங்க, அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிட்டு. அது மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேம்மா, நீ உன்னுடைய கூகுள் பே நம்பரை எனக்கு அனுப்புமா. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன்.
இதில் என்ன வேடிக்கைன்னா, அழுன்னு சொல்ல கூட அழமாட்டேன். இவன் என்னுடைய மனைவி பார்ப்பாங்க, என் குழந்தைகள் பார்க்கும், என்னை சார்ந்த என் உறவினர்கள் பார்ப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். யாரா அது அழுகிறது லைசா லெட்வட்டா, என்னதுடா நடக்குங்க அப்படின்னு. அன்பானவர்களே, இங்கு நான் பேசவில்லை, என்னை இயக்குகிறார்கள். எப்படி பேசுகிறேன், எவ்வளவு நேரம் பேசுகிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. மனதில் தோன்றியதை தோன்றியவுடன் அந்த இடத்திலேயே அப்படியே பேசுபவன் நான். இந்த பிள்ளை பேச்சை கேட்கும் பொழுது என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்து விட்டதென்றால் அவள் கன்னி தெய்வம் எந்த அளவிற்கு வேதனையோடு இருக்கும் என்பதை நான் இங்கு உணர்கிறேன். ஒவ்வொருவருடைய கஷ்டங்களையும் கேட்கும் பொழுது நான் எல்லாருடைய சந்தோஷத்தை மட்டும் கேட்குறவன் இல்லாமா, அதிகமாக கஷ்டங்களை கேட்குறவன். அதிகபட்சம் 3 மணி நேரம் தூங்குபவன். என்னுடைய வாலிப வயதில் நான் சந்தோஷத்தை பார்த்தன என்றால் இல்லை, பல கஷ்டங்களை பார்த்தவன். என் கஷ்டம் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வழிபடுபவன். இன்று நான் வழிபட்ட அனைவருமே நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் என்னை மறந்து சென்று விட்டார்கள். நான் வழிபட்ட அனைவருமே நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் அதில் சிலர் என்னை மறந்தும் சென்று விட்டார்கள். அதெல்லாம் பெருசு இல்லைம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைவரும் நல்லா நலமோடு வாழ வேண்டும் என்று நான் வேண்டுவேன். மகிழ்ச்சியம்மா, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஆடியோ. இதுதாகவே இருக்கட்டும், நான் கொடுத்ததாக இருக்கக்கூடாது அண்ணா. நீங்களே 4 பேருக்கு நல்லது செய்யுங்க அண்ணா. நான் அனுப்புறேன் அண்ணா, என்னால் ஏண்டதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அண்ணா. எனக்கு நேரில் போய் என்னாலெல்லாம் போய் யாருக்கும் முடிஞ்ச அளவு செய்வேன் அண்ணா. ரோட்டு ஓரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் செய்வேன். ஆனால் அது நினச்சி செய்ய மாட்டேன். நான் என்னைய மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையணும், நல்லா வேண்டிக்கோங்க அண்ணா. நான் சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி என்னை மாதிரி ஹேண்டிகேப்டன் பிள்ளைங்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும் அண்ணா. அவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க அண்ணா. இது கண்டிப்பாக வேண்டிக்கிடுதேம்மா, கண்டிப்பாக வேண்டிக்கிடுதேன். வேண்டாதவனா, எல்லா பிள்ளைகளும் நலமோடு வாழ வேண்டும் என்று வேண்டுபவன் தான் நான். என் நேரமும். மகிழ்ச்சியம்மா, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, என் பேர் சாந்தி அண்ணா. என் ஊர் சிவகங்கை. நான் உங்களுடைய கன்னி தெய்வ பதிவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அண்ணே. நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் அருமை அண்ணா. மகிழ்ச்சி. சிவகங்கையை சேர்ந்த சாந்தி அவர்களே, இங்கு பேசும் பொழுது கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டும். நீங்கள் பேசும் ஆடியோக்கள் அனைவருக்கும் கேட்க வேண்டும், அதற்கு நான் பதிலளிக்க வேண்டும். சரியாக கேட்கவில்லை, இருந்தாலும் அந்த ஆடியோவை தொடர்ந்து கேட்கிறேன். நல்லா அற்புதமாக பேசுறியா அண்ணா. நீங்கள் பேசையில் எங்கள் கன்னி தெய்வத்தை கல்யாணத்துக்கு நேராக நாங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கா அண்ணா. மிகவும் அருமையாக பேசுகிறீங்க அண்ணா. என் கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க சின்ன பிள்ளையில இறந்துட்டாங்கன்னா, அவங்க எங்கள் அம்மா கூடயே தான் இருந்தோம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அண்ணா. இப்போ அம்மா இல்லை. அம்மா இருக்கையிலேயே பால் வச்சுனா அம்மா அக்காவுக்கு கும்பிட்டுருக்காங்க. இடையில நான் விட்டுட்டேன்னா, ஒன்று கும்பிடாம விட்டுட்டேன். இப்போ உங்களுடைய பதிவை பார்த்து இப்போ மறுபடியும் நான் கும்பிட்றேன்னா அண்ணா. என் கூட பிறந்தவங்க 3 பேர், நாங்கள் என்னோட சேர்த்து 4 பேர் அண்ணா. அதில் ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணி எங்கள் அம்மாவே அண்ணன் உங்களோட இல்லை அண்ணா, என் கூட தான் இருந்தாங்க. அதனால் நான் அம்மா என் கூட இருக்கையில் நானும் அம்மாவும் சேர்ந்தே நாங்கள் கும்பிட்ருக்கோம் அண்ணா. இப்போவும் நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அம்மாவுக்கு பின்னாடியும் நான் கும்பிட்றேன் அண்ணா. இதில் ஒன்றும் தப்பு இல்லை அண்ணா. மகிழ்ச்சி அம்மா. ஆனால் கன்னி தெய்வத்தை வழிபடுவது என்பது உங்களுடைய சகோதரரும் வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களை ஒரு வீட்டில் கெட்டி கொடுத்துருந்தாங்க இன்னொரு குடும்பத்தில். அப்படி இருக்கிறதுக்குன்னா அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போன மாதிரி ஆயிரும். உங்கள் சகோதரன் உங்களிடத்தில் பேச மாட்டார் என்றாலும் கூட அவரையும் பேசி அழைத்து வழிபட வைப்பது சிறப்பு. அப்படி வரவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு வழிபட பல காரணங்கள் இருக்கிறது, நான் சொல்லித் தருகிறேன். தற்சமயம் நீங்கள் அவர்களை நினைத்து கும்பிட்டு வாருங்கள், பிறகு இதை பற்றி பேசுவோம். மகிழ்ச்சி அம்மா. இன்றைய பதிவுகள் அனைத்தும் சிறப்பு. என்னை கண்கலங்க வைத்த ஒரு பதிவு. இந்த 379 பதிவுக்கான பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் நான் அழுதுட்டேங்கிறது அதாவது கண் கலங்கியிருப்பேன். ஆனால் அந்த ஏக்கமான ஒரு அழுகையோடு வந்த பதிவு இந்த பதிவு. இது எத்தனாவது பதிவுங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என் பதிவை எழுதும் பொழுது தான் தெரியும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.